நோன்பு பிடிக்கிறதுக்காக வேண்டி நம்ம எங்கே போகிறோன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-35 கிலோமீட்டர் தாண்டி தூத்துக்குடியில் இருக்கிற ஜாமியா பள்ளிவாசல் அங்கே போயிட்டு நோன்பு பிடிக்க போகிறோம். காரணம் ஏன் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகிறோன்னா, அங்கே நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு மக்கள் வந்து அழைச்சாங்க. எங்கள் ஊர் தான், எங்கள் ஊர் மக்கள் அங்கே இருக்கிறாங்க, ஸோ வாங்க ஒரு நாள் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகிறோம். ஸோ போன இடத்துல மாஷா அல்லாஹ் நல்லா கவனிச்சாங்க, நல்ல சாப்பாடு போட்டாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 700 பேர் மேலே சாப்பிட வர்றாங்களாம். இன்னும் போகிற 20க்கு மேலெலாம் போயிட்டிங்கன்னா 1000 பேர் மேலே வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த எப்படின்னா கிட்டத்தட்ட 16 வருஷம் ரன் பண்ணுறாங்களாம். சுப்ஹானல்லாஹ். அவ்வளோ செழிப்போட மக்கள் வந்து சந்தோஷமாக சாப்பிட்டு போகிறாங்க, அவ்வளோ பரக்கத்து வருது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத, உங்கள் ஊரில் இந்த மாதிரி இருக்குமா அப்படிங்கிறதையும் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், ஃபைனலி வந்து சஹர் செஞ்சு முடிச்சாச்சு. தூத்துக்குடியில் வந்து அதுக்கு நம்ம ஆள் தான் காரணம். இவர் தான் வந்து பிளான் பண்ணி கூட்டு போனாப்புல. நம்ம பிள்ளைகள்லாம் இருக்கிற முன்னாடி மூஞ்ச காட்டு. தண்ணி பாட்டில் இருக்குதா வாட்டர் பாட்டில் தண்ணி நண்பா, சாப்பாடு எப்படின்னு சொல்லுங்க, உங்க கருத்து சொல்லுங்க, எப்படி இருந்துச்சுன்னு. நல்லா சாப்பிட்டாச்சு, திருப்தியா சாப்பிட்டாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு. நீ அடுத்த வீடியோ நம்ம பார்ப்போம். தோழி இல்லை சாட்சி அஜினோடு